باسمك اللهم ندعو في غدو ورواه لك منا كل حمد. நம்ம பையனுக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும். என்னப்பா பார்த்துட்டா போச்சு. அது எங்க பையன் என்ன பண்றான்? என்ன இப்படி கேட்டுட்டியே? நம்ம பையன் தான் விஐபி ஆச்சு. என்னது உங்க பையன் விஐபியா? விஐபினா என்னங்க? விஐபினா வேலைக்கெல்லாம் பட்டதாரி. இதைத்தான் இவ்வளவு பெருமையா சொன்னீங்களாக்கும். பெத்தது என்னமோ எருமை, இதுக்கு என்ன பெருமை பேச்சு வேற? அதை விடுப்பா, பையனுக்கு ஒரு பெரிய இடமா பார்க்கணும். அப்போ தண்ணி டேங்க் ரொம்ப பெருசு பார்ப்போமா? பெரிய இடம்னா மத்த இல்ல பாத்தியா பார்க்கணும். ஓ பசை உள்ள பாத்தியா? இவன் தான் வேலை இல்லாம போஸ்டர் ஒட்டி அலையறான். ஓகேவா? பசை இல்ல ஆகுனா பணக்கார ஆளுன்னு அர்த்தம். ஓ புரிஞ்சிருச்சு, பார்த்துட்டா போச்சு. தலைவரே, அதுக்கு முன்னாடி சில கண்டிஷன்லாம் இருக்கு. உன் பையனுக்கு பொண்ணு கொடுக்குறதே அதிசயம், இதுல கண்டிஷன் வேறையா? என்னையா முணக்குற? ஒண்ணுமில்ல, வேற சொல்லுங்க. ரொம்பலாம் வேணாம், 2 லட்சம் ரொம்பவும் 50 பவுன் நிறைய போட்டா போதும். என்னையா முணங்குற? அது ஒண்ணுமில்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்கு. அவர் பேர் கூட லட்சம் ரஜித் சாலை. அவருக்கு மொத்தம் 2 பொண்ணுங்க. ஒரு பொண்ணு கொஞ்சம் கருப்பா இருக்கும், அதுக்கு 5 லட்சம் தராங்களாம். இன்னொரு பொண்ணு அதை விட கொஞ்சம் கருப்பா இருக்கும், அதுக்கு 6 லட்சம் தராங்களாம். அப்ப அவர்கிட்ட அதோட ஒரு பொண்ணு கருப்பா இருக்கான்னு கேளுப்பா, 7 லட்சமா கேட்டுருவோம். என்ன உன்னோட 7 போச்சு. அவருக்கு மொத்தமே 2 பொண்ணுங்க தான். பையனுக்கு 4 பவுன் பிரேஸ்லெட் போடணும், 2 கிராமுக்கு மோதிரம் போடணும். வெள்ளியா? என்னையா இப்படி கேட்டுட்டு? எங்க அந்தஸ்துக்கு வெள்ளி என்ன, பிளாட்டினமே போடலாம். ஆமா ஆமா, உங்க பையனே விஐபி ஆச்சு. பையனுக்கு அப்பாச்சி பைக் வாங்கணும். இவன் வீட்டுல சைக்கிளே கிடையாது, கெட்ட கேடு பைக் வேறையா? என்னையா மணக்குற? ஒண்ணுமில்ல, மேல சொல்லுங்க. ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, கிரைண்டர் எல்லாம் வாங்கணும். மண்டபத்துல கல்யாணம் நடக்கணும். 1000 பேருக்கு மட்டன் பிரியாணி வாங்கணும். 200 முறுக்கும் 500 அதிர்சமும் கொடுக்கணும். மண்டபத்தில் பெண்கள் பாட்டு கச்சேரி வைக்கணுமா? கூடாது கூடாது, அது மார்க்கெட்ல வராம். ஏண்டா, இதுக்கு முன்னாடி நீ கேட்டதெல்லாம் மார்க்கெட்ல வராமா? என்னடா மரியாதை குறையுது? உனக்கு என்னடா மரியாதை? அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கொடுத்து மனம் முடிக்க சொன்னா, வரதட்சணை என்று பிச்சை கேட்டு பையனுக்கு மனம் முடிக்க பாக்குற. இனிமே என் பையனுக்கு பொண்ணு பார்க்கணும், பட்டு பார்க்கணும், தெருவு பக்கம் வந்து தொலைச்சு போறத வச்சு மக்களே இவனை பார்த்து வச்சுக்கோங்க. இனிமே என் பையனுக்கு பொண்ணு பார்க்கணும், பட்டு பார்க்கணும்னு வீட்டு பக்கம் இல்ல தெருவு பக்கம் வந்து தொலைச்சு போறத வச்சு வேற தொலைச்சு விட்டுருங்க. சலாம் அலைக்கும்.